திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. நீடாமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் 100 ஏக்கருக்கு மேல் கோடை அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இதனால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இப்பொழுது இந்த ஒலிமதியில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஏக்கர் கோடை குருவி நெல்வழி மிகப்பெரிய அளவுக்கு சாகுபடி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை இல்லாத ஒரு புதிய பாதிப்பு. கதிர்கள் வரும் நிலையில் மழையில் பாதிக்கலாம். ஆனால் கதிர்கள் வந்த பிறகு மழை பெய்து அது என்னமோ பூச்சி வெட்டு போல இருக்கிறது பார்த்தால், ஆனால் அத்தனையுமே பார்ப்பதற்கு தூரத்திலிருந்து பார்க்கும்போது நெல்லாக தெரிகிறது. ஆனால் அத்தனையுமே பதறாக மாறிவிட்டது. இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட விவசாயிகள் தன் போட்ட மூலதனத்தை இழந்து விட்டோம் என்ற வைத்தறிச்சலில் அதிகாரிகளிடம் கூப்பிட்டால் வேளாண் துறை அதிகாரிகள் எவரும் இதுவரை பார்வையிடவில்லை. பார்வையிடாத காரணத்தான் நான் பார்வையிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது எப்படி ஏற்பட்டிருக்கிறது, எதனால் ஏற்பட்டிருக்கிறது, இன்னைக்கு ஏற்பட்டிருக்க இந்த பாதிப்புக்கு என்ன நிவாரணம், எதிர்காலத்தில் இது ஏற்படாமல் இருப்பதற்கான என்ன ரெமிடி என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாது ஒரு வேளாண் துறை திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி நீரை பாசனத்திற்கு தராமல் சென்னை குடிநீருக்கு விடிய அரசு அனுப்புவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். வீராணம் ஏரி இன்னும் நிரம்பாத நிலையில் பரிசோதனை முயற்சியாக சென்னை குடிநீருக்காக 10 கன அடி நீர் அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பகுதி விவசாயிகளுக்கு பாசனத்திற்கு தண்ணீர் தராமல் சென்னை குடிநீருக்கு அதிகாரிகள் ஏரி தண்ணீரை அனுப்பி வருவது இப்பகுதி விவசாயிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஏரியின் பாசன மதகுகளில் இயல்பான நீர்க்கசிவு இருந்து வந்த நிலையில் அது கூட விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடாது என்ற நோக்கில் பாசன மதகுகளில் மண் மூட்டைகளை கொண்டு விடிய அரசு அதிகாரிகள் அடைத்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ரொம்ப வேதனையாக இருக்குது சார். லீக்கேஜ் தண்ணி வர்றதையும் சுத்தமாக மணல் மூட்டை போட்டு அடைக்கிறாங்க சார். எங்களால் ஒன்றும் விவசாயம் பண்ணவே சரி வரல சார். அங்கே ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு வாய்க்கையில் கட் பண்ணி விட்டாலே போதும் சார். எங்களுக்கு சுத்தமாக சேரே பாருங்க சார், சேரே காயுது சார். ஒன்றும் போரும் சப்ளை கிடையாது சார். கரண்ட்டும் டிமாண்டாக இருக்குது. கரண்ட்டு 12 மணி வரைக்கும் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நைட்டில் தான் கொடுக்குறாங்க 11 மணிக்கு மேலே. அதே காலைல 6 மணிக்கு நிறுத்திடுறாங்க. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம் தொடர்பாக நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், கேச விநாயகம் உள்ளிட்ட 4 பேர் விசாரணைக்கு ஆஜராகாததால் ஜூன் 6 அல்லது 7ஆம் தேதி சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராவதாக அவர்கள் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். சென்னையில் உள்ள நெல்லை பாஜக வேட்பாளர் நாகேந்திரனுக்கு சொந்தமான நிறுவனங்களில் இருந்து தேர்தல் செலவுக்காக நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து சென்ற அவரது ஓட்டலில் பணிபுரியும் சதீஷ், நவீன், டிரைவர் பெருமாள் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக சென்னை எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், கேச விநாயகம் உள்ளிட்ட 4 பேர் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் வரும் 6 அல்லது 7ஆம் தேதி ஆஜராவதாக 4 பேரும் வழக்கறிஞர்கள் மூலம் தெரிவித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டி சபரிமலை ஐயப்பனை சைக்கிளிலேயே சென்று தரிசனம் செய்து வந்த அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகி வெள்ளச்சாமி புரட்சி தமிழரிடம் பிரசாதத்தை வழங்கி மகிழ்ச்சியடைந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இருந்து 25 நாட்களில் 2200 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளிலேயே பயணித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முதலமைச்சராக வர தரிசனம் செய்து கோவில் பிரசாதத்தை அவரிடம் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தமிழகத்தின் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை விட வெப்பநிலை சற்று அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கருணாநிதி பிறந்த ஊருக்கு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் கண்டமாகி வருவதால் பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த எட்டுக்குடி கிராமத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வருவது வழக்கம்.
இந்த கோவிலுக்கு செல்லும் அரசு பேருந்து டயர்கள் வெடித்து பஞ்சராவதும், மழை பெய்தால் பேருந்துக்குள் குடைபிடித்துக் கொண்டு செல்வதும் தொடர்கதையாகிவிட்டதாக பயணிகள் குமுறுகின்றனர். கருணாநிதி பிறந்த ஊரிலேயே ஓட்டை உடைசலான பேருந்துகள் இயங்குவதால் சாதாரண மக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு செல்லும் சூழல் உள்ளது. திருக்கோவிலை வழியாக வருகிற பேருந்துகள் மிக மோசமான நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. டயர் கயண்டு போகிறது, பிரேக் டவுன் ஆகி நிற்கிறது, டயர் வெடித்து நிற்கிறது. இப்படி பல்வேறு விதமான பழுதுகள் உள்ள பேருந்துகள், பழைய காலத்து பேருந்துகள் இங்கே வந்து கொண்டிருப்பதை நிறுத்தி புதிய பேருந்துகளை இந்த வழித்தடத்தில் விட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே காசிநாத சுவாமி கோயிலுக்கு மக்கள் ஒன்றிணைந்து கோபுரம் அமைத்தும் விடிய அரசு கும்பாபிஷேகம் செய்யவில்லை என பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தாமிரபரணி காசிநாத தீர்த்த கரையில் அமைந்துள்ள காசிநாத சுவாமி திருக்கோவிலில் கோபுரம் அமைந்து சுமார் 2 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த நிலையில் விடியா திமுக கட்சியினர் கும்பாபிஷேகத்தை நடத்த விடாமல் திறந்த வெளியில் கோபுரத்தை வைத்துள்ளது அப்பகுதி மக்களுக்கு வேதனை அளித்துள்ளது. மேலும் விடிய அரசு இதுவரை 1 பைசா கூட இந்த கோபுரத்திற்கு செலவு செய்யவில்லை எனவும், ஆனால் ஸ்டிக்கர் ஒட்ட முதல் ஆளாக வருவதாகவும் குற்றம் சாட்டினர். பொதுமக்களுடைய பணத்தினை கொண்டு இந்த ராஜகோபுரத்தை கட்டி முடிச்சிருக்கோம். கட்டி முடித்தது மட்டும் இல்லாமல் இதற்கு தேவையான கலசம் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். கும்பாபிஷேகத்துக்காக இந்த அரசாங்கம் ஒரு ரூபாய் கூட, கும்பாபிஷேகம் மட்டுமல்ல இந்த திருப்பணிக்காகவும் கூட எந்த 1 ரூபா கூட அவங்க செலவு பண்ணலை. அப்படி இருந்தும் இந்த கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டுமென்றே இதை காலதாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஹிந்து விரோதமான ஹிந்துக்களை அழிக்கணுங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரியுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க விடாமல் வேண்டுமென்றே ஒரு ஆண்டு காலமாக தாமதப்படுத்துகிறாங்க. அன்றாட சமையலுக்கு தேவையான வெங்காயம், தக்காளியின் விலை படிப்படியாக உயரத் தொடங்கியுள்ளதாக சென்னை கோயம்பேடு மொத்த வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். வெயில் தாக்கத்தால் காய்கறிகளின் விலை தொடர்ந்து வெண்ணெய் முட்டும் அளவிற்கு உயர்ந்து வந்தது. அதிகப்படியாக பீன்ஸ் 1 கிலோ 300 ரூபாய் என்ற அளவிற்கு விற்பனையானது. இந்நிலையில் அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தும் வெங்காயம், தக்காளி விலையும் உயரத் தொடங்கியுள்ளது. 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ தக்காளி 40 முதல் 50 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ முதல் தர வெங்காயம் 35 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். டெல்லியில் தண்ணீர் வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி மனு தாக்கல் செய்துள்ளது. டெல்லியில் கடுமையான வெப்ப அலையினால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஆம் ஆத்மி அரசு தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்து 1 மாதத்திற்கு கூடுதலான தண்ணீரை விடுவிக்குமாறு டெல்லி அரசு கோரியுள்ளது. தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க பாஜக உதவினால் டெல்லி மக்கள் பாஜகவினரை பெரிதும் பாராட்டுவார்கள் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார்.